இப்ப இதுவரை அருமை பெரியவர்களே, இவங்களாம் எல்லாருமே நல்ல பேச்சாளர் தான். இவங்க 2 பேருக்கு ஒரு சிறப்பு இருக்கு. இவங்க முழு நேர பட்டிமன்ற பேச்சாளர், ரொம்ப அற்புதமா பேசக்கூடியவங்க. அவங்க 2 பேரும் பேசி முடிக்கிட்டோம். நல்லா இடையில பேசுறதே இல்லை. அப்புறமா தீர்ப்பு ஒரு 10 நிமிஷம் தீர்ப்புனா கூட சரி, எடுத்தோடனே தீர்ப்பு சொல்லிடலாம். தீர்ப்பு ஆல்ரெடி இருக்கு. தீர்ப்பு நான் வந்தப்பே இந்த வத்தனாபுரத்தில் 2 பசங்க என்னை கூப்பிட்டு சொல்லிட்டாங்க. தலைப்பு யார் சொன்னது? நீயா கொண்டு இந்த இல்லை கண்ணு, நான் உங்க ஊருக்கு யாராத்தான் இந்த தீர்ப்பு இதுதான், இதை சொல்லிட்டு நேரம் அந்த வழியா போ. வேற தீர்ப்பு சொன்னீங்கன்னா அந்த ஊருக்குள்ள போய் அப்படியே வந்து அந்த சிலுக்குள்ள ஒரு வழியா போயிருக்கு சார். ஏன்டான்னா அவன் அப்படிதான் சொல்லியிருக்கிறான். அந்த 2 பசங்க வில்லங்கமான பசங்க இப்ப இல்லை, அவங்க இங்க இருந்தாலும் எனக்கு பயம் இல்லை, நீங்களாம் இருக்கிறீங்க அப்படியே போயிடுவேன். அவன் வேற எங்கேயாச்சும் உட்காந்துருப்பான். அவன் என்ன தீர்ப்பு சொன்னாலும் அதுக்கே நாங்கள் சொல்லிட்டு போயிடுறாங்க. இதுக்கு பின்னாடி ஒருத்தர் பேசுறாங்கன்னா பூரா கருத்துக்களை பூரா அந்த அம்மா ஒரு பைண்டிங் டிஎன்பிசி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ற மாதிரி அர்ச்சனம்மா. அவரு ஒரு நூலகம் மாதிரி அந்த பிள்ளை பேரிலிருந்து உணவு பழக்க வழக்கங்கள் வாழ்க்கை முறை புறம் எல்லாமே பேசிட்டாங்க. இனிமே பேசுறது கருத்தே இல்லை. தாத்து தான் வருதோ இல்ல கருத்து வருதோ. வாருங்கள் சங்கமித்திரம் பட்டிமன்ற பேச்சு புயல் என்று அழைக்கக்கூடிய வெள்ளாளப்பட்டியிலிருந்து பஞ்சம் பிழைப்பதற்காக செல்லாமல் தமிழை வாழ வைப்பதற்காக ஒசூரிலே சென்று பணியாற்றி கொண்டிருக்கூடிய நம் இனத்தினுடைய வீர மங்கை. வாருங்கள், உங்களுக்கு பாடுறமா? ஓ ஒரு தென்றல் புயலாகி வருமே, காலதேவனின் தர்ம எல்லைகள் மாறுகின்றதே. ஓ ஒரு தென்றல் புயலாகி வருமே, என் மச்சான் ஒசூரில் நிம்மதியாயிருப்பானே. இப்படிதான் பாடணும். உனக்கு எவ பாட்டு பாடினாதான் வருவீங்களாமா நீங்களாம்? இது வந்து ரொம்ப தவறான செயல்பாடு. என்னம்மா இப்ப கோல் போடுமா அவருக்கு? அண்ணே அண்ணே இங்கே ஒருவர் நிம்மதியாக உறங்கி கொண்டிருக்கிறார். தயவு செய்து தொல்லைப்படுத்த வேண்டாம். பேசுமா, ஒருத்தர் நல்லா நிம்மதியா இருக்கட்டும். பேசுமா, டைம் மட்டும் பார்த்து பேசுமா. எங்க வீட்டுக்காரரை பத்தி பேசாதீங்க. ஆமா, உங்க வீட்டுக்காரர்லமா குலதெய்வம் அவரு. ஆமா, உன்னையெல்லாம் வச்சு ஒருத்தர் சமாளிக்கிறாருன்னா அவருக்கு கோயில் கட்டி கும்பிடுமா. அப்படிலாம் சொல்லக்கூடாது. சரிம்மா, இங்க பட்டிமன்றத்துக்கு எதுக்கு வந்தீங்க? பேசுதாம்மா. பட்டிமன்ற தலைப்பு பேசுங்கன்னா வந்தவங்க பூரா இந்த புருஷன் என்னை பத்தியுமே தான் பேசுறாங்க. அதுதான் ஒரு கோவம் வந்துச்சு. அப்படி சொன்னது புரியுதா? உனக்குன்னு ஒரு ஜீவன் அவர்தாம்மா. அண்ணா நீ அவனால பேசுறேன் என்னப்பா பேசுறீங்க? என்ன உங்களுக்கு மட்டும் என்ன அவர்கிட்ட பேசணும் கொஞ்ச நேரம். புரியல உனக்கு, நீ வந்து அப்படின்னு பேச இப்படியாப்பட்ட ஒரு பாச உலகத்திலயா? ஐயா அது அவருக்கு எனக்கு மட்டும்தான் புரியும். அவர் கைத்தூக்கிட்டே இருப்பாருங்க. கூட்டணி பலமா தான் ஆயிட்டு இருக்குதாட்டங்க. சரி மைக் செட்டுக்காரனே, என்னை வந்து சிலிண்டருங்கிறாங்களே கேட்க மாட்டியா? அவரே கேட்பாரு. அதுக்குள்ள எப்படி முன்ன நிகழ்ச்சி நீங்களா செட்டு போட்டீங்க? அப்ப சரி இருக்கும். நடுவர்களே, சரி அவங்க எல்லாம் நகரத்தை பத்தி பேசின உடனே எப்படி நான் நகரத்தை பத்தி தப்பா பேச முடியும்? நானும் நகரத்தை பத்தி நல்ல விதமா 2 வார்த்தை பேசிட்டு போய் உட்கார்ந்துக்கிறேங்க நடுவர்களே. எங்க அம்மா கால் பண்ணிட்டு இருக்காங்க, அதை போய் அட்டன் பண்ணி விட்டுருங்க. விட்டுருங்க. உங்க அம்மா கால் மட்டும் உடனே எடுக்கிறீங்க? இல்ல விட்டுருங்க, நான் போயிட்டு போகுது. நடுவர்களே, நகரத்தை பத்தி 4 வார்த்தை நல்லதா பேசிட்டு நான் போய் உட்கார்ந்துக்கிறேன். பேசின பேமெண்ட் மட்டும் கொடுத்துருங்க. நகரத்தை பத்தி நல்லதா ஒரே ஒரு பாட்டு பாடிடலாம். மரணம் என்னும் தூது வந்தது, அது நகரம் என்னும் வடிவில் வந்தது. சொர்க்கமாக நான் நினைத்தது இன்று நகரமாக மாறிவிட்டது. நகரமே போ போ போ, கிராமமே வா வா வா. எதுக்கு போய் இப்படி எல்லாம் பேசிட்டு உட்கார்ந்துருக்கீங்க? இறங்கி போயிருக்கேன், நிக்கலாம் வேண்டாம். சரிம்மா. அரியாசனம் உனக்கேயானால் உனக்கு சரியாரும் உண்டோ தமிழே. 4 திகழ் பாவினங்கள் மடைப்போக்கா நல்லேறினால் செய்யுள் நாற்கரணத்தை ஏற்பூட்டி சொல்லேர் உழவர் தொகுத்தீண்டி நல்ல நெறினாலே விதையான விதைத்து நாற்பொருளும் பலன் பெற செய்விக்கினால் பார்த்தனதாய் கொண்ட பிள்ளை பாண்டியன் வில்லி ஒட்ட கூத்தனிவர் கல்லாது கோட்டி கொள்ளும் சீத்தையரை விட்டு செவியறுத்து கூட்டி தலைகள் எல்லாம் கட்டி கலைபறிக்க வேலைத்தோர் கட்டி வளர்ந்தகனை பால் முந்திரிகை வாழை கனியாய் தித்திக்கும் தெல்லமுதாய் தெல்லமுதின்
மேலான முத்தி கனியே என் முத்தமிழே உனக்கு என் முதற்கண் வணக்கம். வணக்கம். அருமா அருமா. சே, நான் கூட ஃபர்ஸ்ட் பேசின பாஷையிலேயே பேசிருக்கியோன்னு நினைச்சோமா. அழகா தமிழ் உச்சரிக்கிறவன் சூப்பர்மா. தமிழ வணங்கியாச்சு, அம்மனை வணங்காம தொடர்ந்து 3 வருஷமா எனக்கு பட்டிமன்றம் இங்க இந்த மேடையில. எதுக்குமே லீவ் போடாத நான் வத்தலாபுரத்துல பட்டிமன்றம்னா லீவ் போட்டு வந்துருவேன். கண்ணே, மக்கள் நூலகம் அடுத்த வருஷம் அம்மன் கிட்ட இந்த பொண்ணு செல் நம்பர் எழுதி கொடுத்துருங்க, அவங்களே கூப்பிட்டுக்கிட்டோம். அதனால அம்மனை வணங்காம எப்படி பட்டிமன்றத்துக்குள்ள போறது? மாயி மகமாயி மணிமந்திர சேகரையே, ஆயுமையானவளே ஆதிசிவன் தேவியரே, நீ சமைத்தாய் சமயபுரம், சாதித்தாய் கண்ணபுரம், அந்த கண்ணபுரத்து என்னை விட்டு என்னம்மா நீ கடுக வர வேணுமடி. வெள்ளிமலை நாயகி வேலனுக்கு தாயடி, வெம்பிறந்து ஏறி வந்து வினையை தீக்கணும். நரையன தங்கச்சி நல்ல முத்து மாறியே, தங்கரதும் ஏறி வந்து தாயை காக்கணும். என் பம்ப சத்தம் கேட்கலையோ கருமாறியே, இந்த பானகமும் ருசிக்கலையோ உருமாறியே, உன் மாளிகையின் மணிக்கதவம் திறக்கவில்லையோ, அடிமுத்து முத்து மாறி இந்த சித்து ஏனடி, அடிமுத்தாலம்மன் தேவி செஞ்ச குத்தம் என்னடி என்று எல்லாம் உள்ள அம்மனை வணங்கி நடுவர்களே எல்லாரையும் வணங்கியாச்சு. எங்க ஊர் மக்களை வணங்காம போயிட முடியுமா? ஐயா சொல்லிதான் கூட்டு வந்தாரு என்னை எந்த பாட்டும் பாடக்கூடாதுன்னு. நடுவர்களே, எங்க ஊர் மக்களை வணங்காம எப்படி கூட்டிட்டு போய் உட்கார வச்சு சாப்பாடு எல்லாம் கொடுத்தாங்க, அவங்கள வணங்காம எப்படி இருக்க முடியும்? அப்படிங்களா? தனியா உட்கார வச்சு சிறப்பா கவனிச்சாங்க. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க, எனக்கு முன்னாடி போய் நீங்க உட்காந்துக்கிட்டீங்க. சரி, நம்ம விஷயத்தை அப்புறம் பேசிக்கோமா. ஆமா, சோரே தான வந்த புந்த. ஆமா, கொஞ்சம் கூட மாறியே பேசல. எதுக்கு நான் மாறி பேசுவேன்? சோறு நடி முன்னாடி போய் உட்கார்ந்தீங்களா? அப்புறம் வந்தது வந்து சோறு சோறுன்னு ஏன் கண்டு விடுது. எங்க ஊரை வணங்காம எங்க ஊரை வணங்கிட்டுமா? தானத்தில் சந்த தானம் அன்னதானம் உலகிலே ஊரு போல யாரும் அதை செஞ்சதே இல்ல. சூரியன் அடங்கிடுமே சாயங்கால பொழுதிலே ஊரு மட்டும் அடி பண்ணிஞ்சு பார்த்ததே இல்ல. மக்கள் வந்து ஆட்சி செய்யும் ஊரு தான் இது, சாதி மத பேதம் எல்லாம் ஓடி போனது. மக்கள் வந்து ஆட்சி செய்யும் ஊரு தான் இது, சாதி மத பேதம் எல்லாம் ஓடி போனது. எதுவும் இங்க பொதுவா இருக்கும், ஒட்டு ஓரவா அடக்கி தடுக்கி வழிய விடுங்க, அதுதான் எங்க சாமின்னு ஊரு வந்து கூட்டி நின்று கொட்டுங்கடா உரிமை மேலம், தட்டுங்கடா புதிய தாளம் அப்படின்ட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்களே. இவங்க கிட்ட எல்லாம் வந்து பேசிட்டு இவங்களை தூங்க வச்சுட்டு ஒருத்தர் கூட கை தட்டல. அதாவதுமா, என்ன இது வாயா என்னை பத்தி ஏதாவது இல்லம்மா, இப்ப இவ்வளவு நேரம் அந்த மைக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. 5 1 2 3 5 பேச்சாளர் பேசுறாங்க, நடுவர் பேச, இதுவரை மைக்கு எந்த பிரச்சனை இல்லை. இப்ப நீ பேசல மைக்கு கேக்குது, நாங்க என்ன பண்ண சொல்லுங்க பாப்போம். என்ன ஏதாவது திட்டினாங்களா மட்டும் அவ்வளவு வேகம் வச்சிருக்கீங்களே? நான் 4 கண்டென்ட் நாங்க தான் பேசுறேன். கைத்தட்டு. நான் ஊர் வணங்கியாச்சு. அடுத்தது எங்க நடுவர். எப்படிப்பட்ட நடுவர்? எங்க தங்கமான நடுவர். இல்ல நடுவர், அதனால நடுவர். நீங்க ஊர்ல உனக்கு ஒரு மேடை, வானில உனக்கு ஒரு மஞ்சம், பார்க்கும் பார்வை பரவ பார்வையடா, உனக்கு கீழொரு உலகம் தனக்கு தானா இயங்கும், காணும் காட்சி கடவுள் சாட்சியடா, பூமி எல்லாம் மைதானம் பொட்டல் வெளி தாம்பாரம், ஆலகால பரிகாரம் அந்தரத்தில் சஞ்சாரம், ஊரில உனக்கு ஒரு மேடை வானில உனக்கு ஒரு மஞ்சம், பார்க்கும் பார்வை பரவ பார்வையடா என்று எல்லாம் எங்கள் நடுவரையும் வணங்கி நல்லா இருக்குங்களா? நடுவர்களே, அழகான தலைப்பு, அற்புதமான தலைப்பு, சூப்பரான தலைப்பு, செம்மையான தலைப்பு, எங்க ஊர் மக்களுக்கு ஏத்த தலைப்பு. ஆமா, என்ன தலைப்பு அப்படின்லாம் கேட்க மாட்டேன். ஏன்னா இதே மாதிரி போன வருஷமே பேசிவிட்டேன். கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து நாங்க வேற ஆளுங்க கூட்டு போயிடுறோம். நான் அது மாதிரிலாம் கேட்க மாட்டேன்னு. சரிம்மா. ஏன்னா அது மாதிரிலாம் போன வருஷமே பேசிவிட்டேன். இப்ப புதுசா தான் பேசணும் அப்படின்னா எனக்கு தலைப்பு
நகர வாழ்க்கையா சூப்பர்மா. கிராம வாழ்க்கையே நான் பேசணும். ஆமாமா, நீங்க என்ன தயார் பண்ணிட்டு வந்தீங்க? கிராம வாழ்க்கை தான் தயார் பண்ணிட்டு வந்துருக்கேன். எங்க உங்ககிட்ட விட்டு நீ கைட்டு நீ கைட்டு ஒன்னு யாரும் கைட்டு மாட்டாங்க. நீ கைட்டு அட சூப்பரா இருக்குது. ஏமா இப்படிதான் உனக்கெல்லாம் இப்ப மைக்கார் செட் ஆகுறாரு, ஐயா ராஜா செட் ஆகுறாரு. அப்படி நாங்க இதே ஊர் தான். இது வந்து தவறான செயல்பாடு. ஒன்னும் செட் ஆக மாட்டாங்க. அங்க செட் ஆகுறாங்க, இங்க செட் ஆகுறாங்க, அதெல்லாம் தப்பு. கரெக்டா மிக்சிங் எல்லாம் கரெக்டா இருக்குமா? அதெல்லாம் 18 நெப்போலியன் பொய், நெப்போலியன் கிடையாது அது. 18 ஆமா தானே? அப்படிங்களா? கேட்டுக்கோங்க நடுவர்களே, மண்ணு வீசும் வாசனையும் எங்க மக்களோட யோசனையும் இந்த சின்ன பொண்ணு பாட்டுல தான் தெக்கு சீமையோட கதை இருக்கு. மண்ணு வீசும் வாசனையும் எங்க மக்களோட யோசனையும் இந்த சின்ன பொண்ணு பாட்டுல தான் தெக்கு சீமையோட கதை இருக்கு. அந்த சின்ன பொண்ணு மட்டும் மாத்திட்டு சிலிண்டரோட கதை இருக்குன்னு ஏதாச்சும் வித்தியாசமா பாடுங்க. வாய்க்கா வரப்பு பாட்டு பாடும் மயிலும் வலிய மறைச்சி ஆட்டம் போடும். வாய்க்கா வரப்பு பாட்டு பாடும் மயிலும் வலிய மறைச்சி ஆட்டம் போடும். மாரியாத்தா கோயில சுத்தி எங்க கரகம் எல்லாம் ஆடி வரும். இந்த மாரியாத்தா கோயில சுத்தி எங்க கரகம் எல்லாம் ஆடி வரும். இப்படிப்பட்ட பாட்டு எந்த நகர வாழ்க்கைக்கு ஈடாகும்? ஈடாகுமா? முடியவே முடியாது. கிராம வாழ்க்கையில் என்ன இருக்கிறது என்று கேட்கிறார்களே, அவர்களுக்காக சொல்கிறேன். நகர வாழ்க்கையில் சொந்த பந்தங்கள் இல்லை, திருவிழாக்கள் இல்லை, நல்ல உணவுப் பொருட்கள் இல்லை, இயற்கையின் சத்தங்கள் இல்லை, எடுத்து சொல்ல எந்த உறவும் இல்லை, பக்கத்து வீட்டில் இறந்து கிடந்தால் கூட ஒப்பாரி பாடுவதில்லை, திருமணங்கள் முறைப்படி நடப்பதில்லை, அப்படியே நடந்தாலும் வரவேற்பறையில் உறவினர்கள் நிற்பதில்லை. அவர்களுக்கு பதிலாக கேரள பெண்களும் ரோபோ பொம்மையும் தான் இருக்கிறது. இறந்தவர்களை தூக்குவதற்கு மாமன் மைத்துனர்கள் வருவதில்லை. நாடளவு கஷ்டத்தில நகத்தளவு இஷ்டம் மச்சாம், அளவு கோட இல்ல அதுதான் பாசம் மச்சாம். நாம மாண்டு போனாலும் தூக்கி தீ வைக்க உறவு வேணும் மச்சான். இப்படி நாம செத்தே போனாலும் நம்மள தூக்கி போட உறவுகள் தான் வேண்டும் நடுவர்களே. இது நகரத்துல கிடைக்காது. ஆமா, அதனால அது வந்து நகரத்துல அப்படிதான் பேசிட்டு போவாங்க. நகரத்து குழந்தைகளுக்கு உறவுகளின் பெயர்கள் தெரியுமா? ஆனா என் கிராமத்து குழந்தைகளுக்கு உறவுகளும் தெரியும், அந்த உறவுகளின் பெயர்களும் தெரியும். என்னென்ன உறவுகள் தெரியுமா? அண்ணன், அண்ணி, நாத்தனாரு, மாமியாரு, மாமனாரு, ஓரகத்தி, தம்பிக்காரன், தங்கச்சி, சித்தப்பன், பெரியப்பன், பாட்டன், முப்பாட்டன், பேரன், கொள்ளு பேரன், பேத்தி, கொள்ளு பேத்தி, பொண்டாட்டி, புருஷன், மச்சினச்சி, மாமனாரு, கொழுந்தனாரு, கொழுந்தியா, மூத்தாரு, பாட்டி, பூட்டி, அக்கா பொண்ணு, அத்தை பொண்ணு, காதலன், காதலி, டாவு, டைம் பாஸ், தாய்மாமன், பங்காளி, தம்பி புள்ள, தத்து புள்ள, சகல, சம்மந்தி, மொர மாமன், மொர பொண்ணு, தலைச்ச புள்ள, இளைய புள்ள, மூத்ததார, இளையதார, தொடுப்பு, ஒன்று விட்டது, ரெண்டு விட்டது, ரத்த சொந்தம், மத்த சொந்தம், ஜாதிக்கார, பொண்ணு எடுத்தவன், பொண்ணு தந்தவன், இத்தனை உறவுகள் இருக்காங்க. நாங்க ஒசூர்ல கூட கிராமத்துலதான் இருக்கோம், நகரத்துலதான் இல்ல. இப்ப செல்வராஜ் ஐயா சொன்ன மாதிரி அவருக்கு குமாரசாமி பற்றி இடம் கிடைக்கிறது. அவரு தர்மநகரம், நீங்க இருக்கீங்க. அது வந்து பாகலூருக்குள்ள சூடாபுரம் என்ற ஒரு சின்ன கிராமம். சரி, கரெக்ட். அவர் ஆனா இத்தனை உறவுகள் எங்க கிராமத்து பிள்ளைங்களுக்கு தெரியும். நகரத்து பிள்ளைங்களுக்கு தெரிஞ்சது 4 வார்த்தை தான். என்னதுமா? ஒன் டாடி, மம்மி, அங்கிள், ஆன்ட்டி. அதுதான் இந்த காலத்துல ரொம்ப சுருக்குமா. ஆமா, அன்னைக்கு பஸ்ல வரும்போது ஒரு பொண்ணு என்கிட்ட வந்து சொல்லுச்சு, ஆன்ட்டி ஆன்ட்டி நீங்க பாக்குறதுக்கு சோட்டா பீம்ல வர டுன் டுன் ஆன்ட்டி மாதிரியே இருக்கீங்க ஆன்ட்டி. எதுக்கு இப்ப சிரிக்கிறேன்னு நான் கேக்குறேன். ஏன்டா தங்கம்? சோட்டா பீம் பார்த்தது நான் எனக்கு தெரியும். ஏன்னா எனக்கு என் பையன் குண்டுக்காரேன்னு வச்சுக்கிறான். குண்டுக்காரேன்னு குண்டா இருக்குங்கடா சொதப்பல் கேசுங்கிறான். அப்ப டுண்டு நாண்டி எனக்கு தெரியும். தெரிஞ்சவங்கதான் சிரிக்க. டுண்டு நாத்தி பார்த்துட்டு எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாயி போச்சு. அதே பொண்ணு என் புருஷனை பார்த்து, அங்கிள் அங்கிள் நீங்க சின்சான் மாதிரியே இருக்கீங்க அங்கிள்.
எங்கேயாவது டுன்டுன் ஆண்டிக்கு சின்சானுக்கு மேட்ச் ஆகுமா? வேற வழி இல்லாம மேட்ச் பண்ணி வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன் நானு. நடுவர்களே, அவர் வயசுக்கு அதெல்லாம் செட் ஆகும். எனக்கெல்லாம் வயசு ஆயிடுச்சு, நான் என்னங்க பண்ண முடியும்? ஐயா அப்படிதான் நீ பேசுறது நிறைய பிரச்சனை. அதனால வருஷம் ஒருத்தங்க மைக் போட்டு சொல்லிடுறாரு எல்லாம். ஐயா நீ அப்படியெல்லாம் பேச விட்டாரு. நீ பாருங்க அப்படின்னு பேச விட்டாரு. ஐயா நீங்க இங்க பாருங்க, நீங்க பேசுறதுக்கு ஒரே ஆள் உங்க ஃப்ரெண்டு சங்கமித்ரா தான். நம்பர் தரேன், நீங்க வாங்கி பேசிக்கங்க. நிறைய விஷயம் உங்களுக்கு அப்டேட் ஆகும். அதனால அந்த பொண்ணு ஒசூர்ல இருக்குது, டவுன்ல, பெங்களூர்ல இருந்து வருது எல்லாம். நகரம் வளர்ச்சியை கற்றுக் கொடுக்கிறது. நடுவர் அவர்களே, நகரம் வளர்ச்சியை கற்றுக் கொடுக்கிறது, கிராமம் தான் வாழ்க்கையை கற்றுக் கொடுக்கிறது. சிட்டி ஆளுங்க வைஃப் இல்லாம கூட இருப்பாங்க, ஆனா வைஃபை இல்லாம வாழவே மாட்டாங்க. நகரத்தின் அபார்ட்மெண்ட்டை விட உயரமானது கிராமத்தின் மரத்தடியில் நிற்கும் ஏழை விவசாயியின் புன்னகை. நகரம் ஓடச் சொல்லும், நகரம் ஓடச் சொல்லும், கிராமம் தான் வாழச் சொல்லும். சொர்க்கமே என்றாலும் அது நம்மூர போல வருமா? என் நாடு என்றாலும் அது நம் நாட்டு கீடாகுமா? பல தேசம் முழுதும் பேசும் மொழிகள் தமிழ் போல் இனித்திடுமா? சொர்க்கமே என்றாலும் அது நம்மூர போல வருமா? இப்படியெல்லாம் இருக்கிற இடத்துல அதுக்கு பின்னாடி பாடுங்க இன்னும் ஏரிக்கர காற்றும் இலையில பாட்டும் கேட்க ஒரு நாதி இல்லை. சூப்பரா இருக்கு நடுவர்களே. இப்படி எல்லாம் உங்களுக்கு நீங்க நல்லவர் வல்லவர் நானும் தெரிஞ்சவர் எங்க பட்டிமன்றத்துக்கு நடுவர்னு சொல்லி இங்க கூட்டு வந்து வருஷம் வருஷம் உங்களுக்கு ப்ரோக்ராம் கொடுக்குறாங்களே, இப்படி பண்ணலாமா? நீங்க வந்தவொடனே ரெடி ஆகிறதுக்கு ரூம் எல்லாம் கொடுத்தாங்களே, அங்க மேல போய் சோறு போட்டாங்களே, என்ன வேணும் வாங்கி வாங்கி தின்னீங்களே, இப்படி பண்ணலாமா? நீங்க செஞ்ச பாவத்தை போக்க காசி போனா தீருமா, ராமேஸ்வரம் போனா மீளுமா, இல்ல இந்த பவானி ஆத்துல 16 பட்ட தலைமுழுகினா போகுமா? இப்படி பண்ணலாமா? நீங்க வச்ச குறையத்திக்கு அந்த மத்தலாபுரம் மாரியாத்தா முன்னாடி கோயில சுத்தி 108 தடவை ஊர்ல தண்ணு போட்டா அப்படிருமா? இப்படி பண்ணலாமா? ஊர் ஆளுங்க என்ன சொன்னாங்க? பட்டிமன்றம் பேசுறதுக்கு 2 பேச்சாளர்களை தானே கூட்டிட்டு வர சொன்னாங்க. செல்வராஜ் ஐயா விட்டுருங்க. 2 பைத்தியங்களை கூட்டிட்டு வந்துக்கிறீங்களே, இப்படி பண்ணலாமா? கேக்குறவன் கேன பையனா இருந்தா சங்கமித்ரா கொண்டையில சன் டிவி தெரியுமா? ஆமா ஆமா, பாக்குறவன் போக்கத்தனா தான் மனோரமா கொண்டையில மக்கள் டிவி தெரியும்பீங்க. பனமரத்துல தொங்குதான் பன்னாட பரணில தொங்குதான் 4 கிளிங்க பாவாரங்கள்ல இருக்கு. மத்தாலங்கொண்டு தான் மாமரத்து மயில, இந்த மச்சான தேடுதான் பூமரத்து குயிலு. கிடக்கிறவன் கிடக்கிட்டான், கிழவனை தூக்கி மடியில வைக்கணும்னு இருக்குது. மண்ணெண்ண வேப்பெண்ண விளக்கெண்ண இந்த எதிரடி கேட்டா எங்க போற மாரியத்தா எம்மையில வந்து ஏறாத்தான் ஏமா பேசுற? ஆமா, எச்சக்கையில காக்கா ஓட்ட முடியாது நாய். எல்ஐசி பில்டிங் என்ன வேலைன்னு கேட்டுச்சான். ஆமா, வேடியில போற ஓனான தூக்கி வீட்டுக்குள்ள விட்ட மாதிரில இருக்குது. சிங்க சீக்கல படுத்தா இந்த எலி வந்து எகத்தால பண்ணும். வசதிய பாம்பு கடிச்சதான் பார்க்க வந்தவள தேடு கடிச்சதான் இருக்கு. டிக்கு பெருத்த கோழி அறுப்பு கடைக்கு முன்னாடி வந்து நின்னுகிட்டு அரப்பி குத்தாடிச்சான். ஆமா, கோயம்புத்தூர்ல கோலம் போடுறதுக்காக ஒசூர்ல இருந்தே குனிஞ்சுக்கிட்டு வந்தாலாம். கோழிக்கு நேரம் சொல்லிருந்தா முனியாண்டி விலாசுக்கு முன்னாடி போய் நின்று முக்காப்ல டான்ஸ் பார்த்து பார்த்து சுத்தலாம். பருப்பு இருந்த பணியாரம் படுத்துக்கிட்டே தின்னானா பழனிமலை பண்டாரன்னு கட்ட வேப்ப மரத்தை பட்டன்னு பேசாத. சீனி சக்கரை சித்தப்பா சீட்ல இருந்த நெக்கப்பான்னு இருக்கு. கட்ட கட்ட ஆலமரத்தை பட்டன்னு பேசாத. கருதம் முடிச்ச தண்ணிக்கு போனாலும் அங்க 2 தண்ணி பாம தற்கொலை பண்ணிக்கிச்சான். சாண பேச தெரியாதவே கொய்யா மரத்து மேல ஏறிக்கிட்டு நடுவுட்ல வச்சாலும் அது நக்கிதான் சாப்பிடுமா. குடிச்சு போட்ட பாட்டுல தூக்கி இறக்கி போட்டானா அந்த இறக்கி போட்ட பாட்டுல வாங்கி குடிச்சு போட்டான். ஆமா, விடிய விடிய ராமாயணம் கேட்டுட்டு விடிஞ்ச பிறகு ராம சீதைக்கு சித்தப்பான்னு சொன்னாங்களா. ஆத்திரத்துல அடிச்சானா அண்ட வீட்டுக்காரன், அதை பார்த்து நடிச்சானா ஏன் வீட்டுக்காரன் பேசுமா. சும்மா சும்மா வரக்கூடாது, சண்டைக்கு எடுக்கலாம்.
வந்து தோத்து போய் உட்கார்றதுக்கு அப்படியே உட்காந்துருக்கலாம். நேரம் ஆயிடுச்சாம்மா. எப்படி இப்படி இப்படி டைம் நேரம் ஆயிடுச்சு. உண்மையிலேயே அவர் 15 எழுதுறாரு, நான் 15 எழுதுறேன். 15 30 திட்டுதானா? நேரம் ஆயிடுச்சுன்னு தான் உட்காந்துட்டாரு. நடுவர்களே ஆண்டி மாசம் கொடுப்பாங்க ஆஃபர். பட்டிமன்றத்துக்கு எங்க நடுவர் தான் சூப்பர். இப்ப இவ்வளவு நேரம் இந்த பேச்சாளர் கூட்டு வந்து தான் சரியில்லை நினைக்கலாமா? ஆமா. அடுத்த வருஷம் நல்ல பேச்சாளர் கூட்டு தரணும். அடுப்பு எரிய வேணும் கேஸ். எங்க ஊர் தான் எப்பவுமே மாசு. எங்க பக்கம் தீர்ப்பு சொன்னீங்கன்னா உங்களுக்கு வாங்கி கொடுக்குற ஜூஸ். இத பேசுது ஒரு அது என்ன அவர் சொல்லவே இல்லை. எதுக்கு என்னை பத்தி யாராவது பேசினா மட்டும் நாங்க எதுவுமே பேசலமா. உங்களுக்கு எல்லாமே மேட்ச் ஆகுதுமா. மேட்ச் ஆகுதா? எந்த வார்த்தை போடுறோம்? சரி, நான் சிவப்பு கலர் ட்ரெஸ் போட்டு வந்தேன்னு அவருக்கு எப்படி தெரியும்? நீ உங்களை தவிர வேற யாருக்கும் நான் சிவப்பு கலர் ட்ரெஸ் போட்டு வந்தேன்னு தெரியாது. ஏமா எங்க வீட்டுக்கு வந்துட்டு தான் நீ ஏசினால. அப்ப நீங்க தான் போன் பண்ணி அவருக்கு சொன்னீங்க. ஆமா. எதுக்கு நான் சிவப்பு கலர் ட்ரெஸ் போட்டு? எங்க வீட்டுல என்ன பண்ணாங்கன்னா, நான் எப்பயுமே இங்க வந்தாங்க பேச்சாளர் எங்க வீட்டுல வந்து தங்க வச்சுட்டு அங்க இருந்து ரெடி ஆயிட்டு எல்லாம் ஊருக்கு போவாங்க. இந்த பாப்பா வந்துச்சா எங்க வீட்டுல தெரியும். எங்க வீட்டுல எங்க சொந்தக்கார பிள்ளைங்க 3 வந்துச்சு, குட்டி பிள்ளைங்க. அது வந்து சொல்லுது, ஒரு பூச்சாண்டி ஆண்டி வந்திருக்குது. அந்த 3 பிள்ளைங்க ஒரு பூச்சாண்டி ஆண்டி வந்திருக்குது. எனக்கு ட்விட்டாண்டி எல்லாம் ஞாபகமா, பூச்சாண்டி ஆண்டி. அப்புறமா எங்க அம்மா சொல்ல, யார் அது பூச்சாண்டி ஆண்டி? அம்மா சங்கமித்ரா வந்துக்குதுமா மேல இருக்குது அப்படின்னா, சங்கமித்ரா சரி கரெக்டா தான் இருக்கும். நடுவர்களே அப்படிலாம் சொல்லாதீங்க. மாட்டாமா என்ன பிள்ளைங்க சொன்னது சொன்னோம்னா அப்படி சொல்லுங்களா? எங்க கிராமத்துல ஒரு காதல் பாட்டு எப்படி இருக்கும் தெரியுமா? நான் பாடுறது நல்லா இருந்துச்சுன்னா மட்டும் கைத்தட்டு. இல்ல எப்படி இருந்தாலும் கைத்தட்டுக்க. எப்படி நல்லா இருக்கு? சீதாமாவும் அதுக்கு அப்படி ஒரு பாட்டு படிச்சு உங்க நீங்க அந்த மாதிரி பாட்டுக்கு தான். ஆமா இருக்கு. 5-6 ரூபாய்க்கு மணி மாலை என் கழுத்துக்கு பொருத்த மடி. 5-6 ரூபாய்க்கு மணி மாலை உன் கழுத்துக்கு பொருத்த மடி. அம்மூரு மீனாட்சி பார்த்தாலும் அவ கண்ணுக்கு வருத்த மடி. சின்னால பட்டியிலே கண்டாங்கி எடுத்து என் கையால கட்டி விடவா. என் அத்தை அவ பெத்த அடி முத்தே என் ரக்கம்மா கொத்தோடு முத்த தரவோ. அடி என்னடி ரக்கம்மா பல்லாக்கு நடிப்பு என் நெஞ்சு குலுங்குதடி. சிறு கண்ணாடி மூக்குத்தி மாணிக்க செவப்பு மச்சானை இழுக்குதடி. இப்படின்ட்டு சூப்பர் சூப்பர். இதையே ஃபாலோ பண்ணுங்க. கிராமத்துலதான் பாட முடியும், டவுன்ல அதோட சூப்பரா பாட முடியும். டவுன்ல எப்படி பாடுறாங்கன்னு சொல்றேன் கேளுங்க. பாடுனீங்க, இவங்க எல்லாம் வந்து பாடினாங்க, ஆனா முழுசா பாடல. சேல 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 குட்னா குரு குரு குருன்னு பாப்பாங்க. குட்டை குட்டை கவுன போட்டா குறுக்காம இருக்கா பாப்பாங்க. சேல பிளவுஸோ சின்ன கவுனோ ட்ரெஸ்ல ஒண்ணும் இல்லைங்க. ஆசை வந்தா அலையாலையும் ஆம்பளை புத்தி ஆம்பளை புத்தி. சொல்றியா மாமா சொல்றியா மாமா? அப்படிதான் அந்த கிராமத்து பாட்டு, அந்த நகரத்து பாட்டு. தப்பு இல்லம்மா. அதுக்குதான் வந்து ட்ரெஸ் வந்து நல்லா போடணும்னு குட்டை பாவாடை போட்டா குறுகுறு தான் பாப்பாங்க. ஏன் குட்டை பாவாடை போடுறீங்க? அது அந்த பக்கம் பார்த்து கேளுங்க. அந்த பொண்ணு பாவமா, ஐயா நான்லாம் போறேன். இந்த மாதிரி பாட்டை கேட்டுட்டு தெரியுதுங்களே, இதுங்கெல்லாம் பார்த்தா எங்க கிராமத்து பிள்ளைங்க என்ன ஆவறது? கண்ணெல்லாம் அவிஞ்சு போயிடாது. கிராமத்து ஆளுங்க நல்ல என்ன மாதிரி கிராமத்து ஆளுங்க தேவையில்லாத நிறைய வார்த்தை யூஸ் பண்றீங்க. வரேன், நான் அடுத்து வரேன். என்ன மாதிரி நல்லா மஞ்சள் தேய்ச்சி குளிச்சுட்டு மங்களகரமா பூவை வச்சு முடிய பின்னி போட்டு வந்தா அந்த மாரியாத்தாவே முன்னாடி வர மாதிரி இருக்கும். அந்த அம்மா மாதிரி பேர லவுளி பேத்தி லவுளி ஆயா லவுளி அப்பத்தா லவுளி ஆட்டலு மாட்டலு அமிக்கி ஜிமிக்கி அத்தனையும் போட்டு வந்து அந்த கிரீமு இந்த கிரீமு அதாவது ஐஸ்கிரீமு அத்தனையும் தடவிட்டு வந்தா எதையுமே விட்டு வைக்கிறது இல்ல. கிராமத்து ஆளுங்கெல்லாம் நீட்டா ட்ரெஸ் போடுவாங்க. 4 லட்சம் கொடுத்தாலும் இந்த நகரத்து பொம்பளைங்க அவங்க முதுக பின்னாடி திரும்பி பார்க்க முடியுமா? பார்க்க முடியுமா? அவங்கவங்க முதுவை அவங்கவங்க பார்க்க முடியுமா? கண்ணாடியில பாப்பாங்க, திரும்பி அவங்களே பார்த்துக்க முடியுமா? கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. எக்ஸ்ட்ரா பேச பார்க்க முடியாதுமா.
பார்க்க முடியாது தானே. அப்புறம் எதுக்கு இந்த நகரத்தாளுங்கெல்லாம் பின்னாடி இப்போ பிளவுஸ்ல ஜன்னல் கதவு படிக்கட்டு ஓப்புன்னு அதெல்லாம் வைக்கிறாங்க? அதுக்கு பேர் ஆரி ஒர்க். ஆரி ஒர்க் என்னைக்கு அந்த ஆரி ஒர்க்குன்னு சொல்லி பிளவுஸ்ல கல்ல பதிச்சிங்களோ புருஷங்க எல்லாம் கிட்னில கல்ல பதிச்சுட்டு திரியிறானுங்க. நடுநர்களே அப்படிதான் போன பொங்கலுக்கு எங்க அண்ணி வந்து ஒரு பிளவுஸ் கொடுத்தா எங்க அண்ணன் கிட்ட தைச்சிட்டு வர சொல்லிட்டு. அவனு போய் தைச்சிட்டு வரதுக்கு டெய்லர் கிட்ட கொடுத்தான். டெய்லர் சொன்னா 2000 ரூபா ஆகும் தான் தைய கூலி. எதுக்குடா 2000 கேட்டதுக்கு உங்க மேடம் வந்து ஜாக்கெட்ல சன்னல் வைக்க சொல்லியிருக்காங்க. கொத்தனார் கூலி 800, ஆசார் கூலி 800, என் கூலி 400ங்கிறான். அதை வாங்கிட்டு வந்து போட்டு பார்த்தா பின்னாடி வைக்க வேண்டிய சன்னலை சைட்ல வச்சு தைச்சுட்டான். ஏன்டா இப்படி பண்ணனன்னு கேட்டா இந்த 2026 வாஸ்து சாஸ்திரப்படி அந்த சன்னல் அங்கதான் இருக்கணும்ன்றான். எங்கேயாவது இந்த நகரத்து ஆளுங்கெல்லாம் ஏன் இப்படி பண்றாங்க? எதுக்கு இப்ப சிரிக்கிறீங்க? உங்க வீட்டுல ஏதாவது அப்படி நடக்குதா? என்னமா அன்னைக்கு பஸ்ல ஜாக்கெட்ல ஒரு கயிறு வச்சுக்கிறாங்கல்ல, பஸ்ல என்ன பண்ணுச்சு, ஒரு குழந்தை அந்த கயிறு பிடிச்சி வாயில கடிச்சிட்டு இருக்குது. மேச்சேரி பஸ்ல இருந்து அந்த பாவம் அந்த குழந்தை இப்படி கடிச்சிட்டு இருந்துச்சு பாரு. அந்த அம்மா எதுவும் இப்படி அந்த கணவாய் வருதுல்ல, இப்படி ஆடுறப்ப அந்த அம்மா பிளவுஸ்ல இந்த கயிறு குழந்தை வாயில கடிச்சு அந்த அம்மாவுக்கு தெரியல. இவங்களும் அசால்ட்டா தூங்கிட்டாங்க. இப்படி கீழே கம்பிச்சு பாருங்க, குழந்தை போய் இடிச்சிருச்சு. பஸ்ல இடிச்சு வீல் கத்துது. எல்லாரும் ஐயோ குழந்தைக்கு என்ன வச்சுக்கிறாங்க. அந்த அம்மா சொல்லுது, ஏங்க கயிறு பிச்சுக்கிச்ச பாருங்கன்னு. அந்த அம்மா கண்டக்டர் வந்து கருமா தருங்க. அந்த அம்மா சண்டைக்கு பிடிச்சிருச்சு. யோ உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு வந்து நினைச்சேன். சிரிச்சு நடுநர்களே நாங்கெல்லாம் கொள்ளு சாப்பிட்டுட்டு அப்படி தில்லா இருந்தோம். இதுங்கெல்லாம் பீஸாவை சாப்பிட்டு பீஸா போய் கிடக்குதுங்க. கிராமத்துல பொண்ணு பார்க்க எப்படி போவாங்க? நாம போய் என்னன்னு கேட்போம். அம்மா நம்ம குடும்பத்துக்கு ஏத்த மாதிரி பொண்ணு கொஞ்சம் அடக்கமான பொண்ணா இருக்கணும் அப்படித்தானே கேட்போம். அதானுங்க உலக வழக்கம். இப்பயே பொண்ணு பார்க்க போறீங்க? பொண்ணு பார்க்க போகணும். சரி, போன வாரம் என் தம்பிய கூட்டிட்டு பொண்ணு பார்க்க போனேன். கொஞ்சம் சிட்டி சைடு, அதாவது அந்த சீதா பொண்ணு மாதிரி வச்சுக்காங்களேன், கொஞ்சம் அழகான பொண்ணை பார்க்கலான்னு போயிட்டு பொண்ணை பார்த்துட்டு பொண்ணு அடக்கமான பொண்ணான்னு கேட்டேன். அதுக்கு அந்த பொண்ணு சொல்லுது, அடக்கமான பொண்ணு வேணும்னா சுடுகாட்டுக்கு போ, அங்கதான் நிறைய அடக்கம் பண்ணி வச்சிருப்பாங்க. நாங்க ஏதாவது சொன்னா மட்டும் கோச்சுக்கிறியாமா? நீ பொண்ணு பார்க்க போற, அதே மாதிரி நாத்தனாவா தான் இருப்ப. உண்மையே அது போல சுடுகாட்டுக்கு போகுதுன்னா உனக்கு எல்லா இடமும் மேட்ச் ஆகுதா இல்லையா? இல்ல சொல்றேன் கேளுங்க. சப்போர்ட் பண்ண பாருங்க. உன்னை ஏதாவது சொல்றதுக்கு இல்ல, அவர் சப்போர்ட் நீ நம்ம பொண்ணு பார்க்க போனா அடக்கமான பொண்ணு வேணும்னா சுடுகாட்டுக்கு போ, அங்கதான் நிறைய அடக்கம் பண்ணி வச்சிருப்பாங்க. தோண்டி எடுத்து உன் தம்பிக்கு கட்டி வை, 10 பொருத்தமும் பக்காவா இருக்குன்னு அந்த பொண்ணு சொல்ல. நான் சும்மா விடுவேனா? உன் கூட வாழ்றதுக்கு என் தம்பி அந்த போனது கூடவே வாழலாம் முடி அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். சொல்லியாமா தரணும். ஆமா, இதே இந்த இடத்துல எங்க கிராமத்து பிள்ளைங்களா இருந்துச்சுன்னா வள்ளுவனு வாசுகிய போல் வாழணும், வாழ்க்கையில நீயும் நல்ல துணையாகணும், உன்னை கட்டிக்கிறேனையா நீ என் புருஷனா, நீ இருக்கும் இடமெல்லாம் எனக்கு அரசனா, வரும் சித்திர மாசத்தில் முத்தத்தை கொடுத்து முத்திர பதிக்கத்தான், எப்பத்தான் வருவீங்க உள்ளோ ஏங்குது, அந்த ஒரு நொடிக்காக உசுறு வாழுது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு பாடிட்டு என் பொண்ணுங்கெல்லாம் எல்லாரும் கல்யாணம், தம்பிக்கு கல்யாணமே நடந்திருக்கும். பொங்கல் திருவிழாவில் காணும் பொங்கல் என்று வாடி வாசலில் இறங்கி துணிச்சலாக நின்று காளை மாட்டுடன் மல்லிக்கட்டி ஜல்லிக்கட்டில் நிற்கிறானே, அதுல ஒருத்தன் கூட சிட்டி பாய்ஸ் கிடையாது. எல்லாமே எங்க கிராமத்து பசங்க தான். ஜல்லிக்கட்டை ஆட துடிப்பவர்கள் கிராமத்து பசங்க, ஜல்லிக்கட்டை வேடிக்கை பார்ப்பவர்கள் தான் சிட்டி பசங்க. நடுவர்களே நான் அழகா இருக்கேனா? இருக்குமா? தமிழ் பேசுபவர்கள் எல்லாருமே அழகுதான். நன்றிங்க. இதே போதும். உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி கேக்குறேன். ஒரு ஊர்ல 2 மான் இருந்துச்சான்.
2 மான். சரி. ஒரு மான் பேரு திரும்பவும் சொல்லு, இன்னொரு மான் பேரு திரும்பவும் சொல்லாத. ரெண்டும் தண்ணி குடிக்க போச்சான். திரும்பவும் சொல்லாதங்கிற மானு தண்ணியில விழுந்து செத்து போயிடுச்சான். இப்ப உசுரோட இருக்குது எந்த மானு? திரும்ப சொல்லு. ஒரு ஊர்ல 2 மான் இருந்துச்சான். ஒரு மான் பேரு திரும்பவும் சொல்லு, இன்னொரு மான் பேரு திரும்பவும் சொல்லாத. டைம் ஆயி போச்சுமா, 11 மணி ஆகுமா? இப்படியே கேட்ட கேள்வி தானே பதில் சொன்ன. கண்டென்ட் இல்லனா இப்படியே பேசிட்டு இருப்பீங்க. நடுவர் அவங்களே வந்து ஏதாவது உண்மையை பேசுனாங்களா அந்த எதிரணி? பேசுனா பொய் தானமா? ஆமா. வேணா உங்க பக்கம் தீர்ப்பு சொல்ல எங்க நடுவரை நான் மானம் கெட்டவரா? உங்க பக்கம் தீர்ப்பு சொல்ல எங்க நடுவரை நான் கேடு கெட்டவரா? நீங்க பேசுற கொஞ்சம் கூட நியாயமே இல்லைன்ட்டு தெருவில் போற நாய்க்கு தெரியும், எங்க நடுவருக்கு தெரியாதா? தேர்தல் நேரம் என்ற காரணத்தினால், நேரம் கடந்து செல்கின்ற காரணத்தினால் இந்த பட்டிமன்றத்தோடு நிறுத்தப்பட்டு மீண்டும் அடுத்த ஆண்டு பட்டிமன்றத்தை நேரத்திலேயே தொடங்கி தீர்ப்பை வழங்கலாம் என்று கருதுகிறேன். எனவே சங்கமித்ரா தங்கள் பேச்சை முடித்துக் கொண்டு வருமாறு அன்போடு. ஒரு கிராமத்துல வந்து நகரம் தான் தீர்ப்பு சொல்றதுக்கு எங்க நடுவரை அறிவு கட்டவரா? ஐயா நீங்க எவ்வளவு பரவாயில்லைங்க, நீங்க உத்தமரு நல்லவரு, நீங்க சொல்லுங்க, கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க. ஒருவேளை ஒரு நகரம் தான் தீர்ப்பு சொன்னாலும் அதை பார்த்துட்டு இருக்கீங்க வத்தலாபுரம் மக்கள் என்ன மூளை கட்டவீங்களா? பேசுற பேமெண்ட் கொடுத்து அனுப்பிடுவாங்களா? அப்படியே கொடுத்தாலும் எங்க நடுவர் வாங்கிடுவாரா? ரசத்துல புளிய கரைச்சா அது கிராமத்து பெண்ணின் சமையல். அதே ரசத்துல புளிய கரைக்கும் போதே எங்க புருஷனுக்கு வயிற்றுல புளிய கரைச்சா அதுதான் நகரத்து பெண்ணின் சமையல். ஆமா, உண்மையா இல்லைங்களா? சுட சுட சமைச்சா கிராமத்து பெண், ஃப்ரிட்ஜ்ல கரத்தை எடுத்து சூடு பண்ணி கொடுத்தா அதுதான் எங்க நகரத்து பெண். எதிரணி இவங்க எல்லாம் இருக்கிறது பட்டணத்துல, பேச வந்திருக்கிறது கிராமத்துக்கு. ஏதாவது ஒரு பக்கம் இருங்க சார். ஏன் இப்படி பண்றீங்க? ஏபிசி தெரியுமா? எடுத்து சொன்னா புரியுமா? ஏபிசி தெரியுமா? எடுத்து சொன்னா புரியுமா? பட்டி காடா பட்டணமா, ரெண்டும் கெட்டா லட்சணமா. இப்படி இருக்காதீங்க. அதனால நடுவர் நீங்க பட்டிக்காடுன்னு தீர்ப்பு சொல்லுங்க. நடுவர் அவர்களே, காதலித்த பெண்ணின் மேல் எந்த கிராமத்து பையனும் ஆசிட் அடிச்சதில்லை. அந்த பொண்ணை வாழ வச்சுதான் பாப்பாங்க. கட்டுனா அவளை கட்டணுண்டா, கட்டுனா அவளை கட்டணுண்டா, இல்லன்னா கட்டணவங்கால தொட்டு கும்பிடணுண்டா அப்படின்ட்டு விட்டு கொடுத்து போறாங்க கிராமத்து மக்கள். நடுவர்களே, ஒரு கிராமத்து பையன் மகன் இறந்து விட்டான். மகனை இழந்த தந்தையின் பாடல் எப்படி இருக்கும் தெரியுமா? எப்பா நீ போன வழி பாதையில மண்டியிட்ட பாதவத்தி, நான் மண்டியிட்ட பாதவத்தி. ஐயா புஞ்சிரிப்பு ரேகையில தீ குளிச்ச பாதவத்தி, நான் தீ குளிச்ச பாதவத்தி. ஒத்த பண கீத்துக்குள்ள ஒத்தருவா மின்னையில 10 தலை கேக்கு முன்னு பாதவத்தி நம்பலையே, நான் பாதவத்தி நம்பலையே. பட்டமரம் காய்க்கு முன்னு 10 கதை கேட்டிருந்தேன், ஒத்த மரம் போகும் முன்னு பாதவத்தி நம்பலையே, நான் பாதவத்தி நம்பலையே. மலை உச்சியில பூத்தைய பிச்சி பூவே எங்க, கொத்து கொத்தா காய்ச்சைய வெள்ளரி பிஞ்சே எங்க, கொல்லையில காஞ்சைய பட்டு சேலைய பார்த்தா பச்சை மரம் வேகும், பச்சை கிளி எல்லாம் நோகும் அப்படின்ட்டு உணர்வை கற்றுக் கொடுப்பதுதான் கிராமம். இவ்வாறு கிராமம் தான் வாழ்க்கையை வாழ சொல்லிக் கொடுக்கும். நகரத்தில் வாழுங்கள், கிராமத்தை வாழ்த்துங்கள் என்று கூறி, தாயை தமிழே தமிழ்நாள் அமுதே இந்நன்னாளாம் பொன்னாளில் உமக்கு சாமரம் வீசுகிறேன், சந்தனம் பூசுகிறேன் என்று கூறி எனக்கு பேச வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.